அனைவருக்கும் வணக்கம். நெல்லை கவின்குமாரினுடைய ஆணவ கொலை வழக்கில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அவருடைய காதலி சுர்ஜித்தினுடைய அக்கா நான் கவின்குமாரை காதலிக்கவில்லை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். இது கேட்குறதுக்கே பகீர்னு இருக்கு. ஏன்னா இந்த வழக்கை ஆணவ கொலையாக மாற்றினாதான் கொலை செய்த சுர்ஜித் அந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்த அவரோட குடும்பத்தினரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா இவர்களை கைது பண்ண முடியும். இப்போ இந்த வழக்கில் நான் காதலிக்கவே இல்லை, அந்த பையன் என்கிட்ட பேசினா என்னோட தம்பி அதை தாங்க முடியாமல் கொலை பண்ணிட்டா அப்படின்னா வெறுமனே சுர்ஜித்தை மட்டும்தான் கைது பண்ண முடியும். இந்த வழக்கினுடைய போக்கையை திருப்பி போடுற மாதிரி சுர்ஜித்தினுடைய அக்கா கவின்குமார் காதலித்ததாக சொல்லப்பட்ட பெண்ணினுடைய ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. உண்மையிலேயே கவின்குமாரை அந்த பொண்ணு காதலிக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குற வகையில் இருக்குது. கவின்குமாரும் சுர்ஜித்தினுடைய அக்காவும் ஒன்றா எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சின்ன வயசுலேருந்து, ஏதோ இப்போ சமீபத்தில் எடுத்த புகைப்படங்கள் கிடையாது, அவர்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா எடுத்துக்கிட்ட பல புகைப்படங்கள் வெளியாகி பார்க்குறவங்களுக்கு அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் பொய்யானது அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. சுர்ஜித்தினுடைய அம்மா அப்பாவை கைது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கவின்குமாரோட பாடியை வாங்குவோன்னு சொல்லி கவின்குமாரோட உறவினர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவிலேருந்து ஊரே திரண்டு அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கினுடைய போக்கு இந்த மாதிரி இருக்க இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் 2 தரப்பாக இருக்காங்க. ஒரு தரப்பினர் கவின்குமார் பக்கம் இருக்காங்க, இன்னொரு தரப்பினர் கொஞ்சம் கூட மனுஷ குணமே இல்லாத ஜாதி வெறி குருடர்களாக சுர்ஜித்தினுடைய பக்கம் இருக்காங்க. அந்த பையன் பண்ணது சரிதான் அப்படின்னும் இந்த கவின்குமார் பண்ணது தான் தவறுன்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள்கிட்ட நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியும் கொடுக்க வேண்டிய பதில்களும் சிலது இருக்கு. அதற்கு தான் இந்த வீடியோ. முதல்ல கவின்குமாருடைய உறவினர் வைக்கக்கூடிய கோரிக்கை, சரவணனையும் கிருஷ்ணகுமாரையும் கைது பண்ணுங்க. 2 பேருமே SSI இருக்காங்க. சரவணன் மணிமுத்தாறு ஆயுதப்படை, கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் ஆயுதப்படை, 2 பேருமே போலீஸ். ஸோ இவர்களை நீங்கள் கைது பண்ணுங்க. அவர்களை கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு, அந்த செக்ஷனில் தான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக கைது பண்ண முடியும்னு சொல்லி கவின்குமார் தரப்பு வழக்கறிஞரே பேட்டி கொடுக்குறாரு. ஆனாலும் இன்னும் கைது பண்ணப்படல. காரணம் என்னன்னா போலீஸ்காரங்க ஆதாரம் கேட்குறாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ண முடியும். இந்த கொலையில் அவங்க அப்பா அம்மா எப்படி தொடர்பு பட்டிருப்பாங்க, சுர்ஜித்தே கூட சுயமாக யோசிச்சு பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவின்குமாரினுடைய அம்மா அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த கொலை பண்ண நபர் இருக்கார் சுஜித் அவர்கள் கொலை பண்ணிட்டு அவர் முணுமுணுத்த வார்த்தைகள், கொலை பண்ண கையோடு அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா சில கெட்ட வார்த்தைகள், அதுக்கு கூடவே சேர்ந்து இறுதியாக ஒரு வார்த்தை, இனிமேலாச்சும் என் அம்மா அப்பா நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவங்க அம்மா அப்பா நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் அந்த கொலையை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுஜித்தினுடைய அந்த கடைசி வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. அந்த ரத்தம் தோய்ந்த கையோடு அவர் சொன்ன வார்த்தைகள். இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு முழு பொறுப்பே இருக்க வேண்டியது அவங்க அப்பா அம்மா மட்டும்தான். ஏன் அவங்க தான் கொலை பண்ண சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா, கொலை பண்ண சொல்கிறதுங்கிறது வார்த்தைகளில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர்களோட செயல்களே அதுக்கு ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருக்கும். இதில் நம்ம 2 தரப்பாக பார்க்கணும். முதல்ல அந்த பெண்ணோட தரப்பில் அவர்கள் வீட்டில் தன்னுடைய பெண் கவின்குமார் கூட பழகிறது, ஒரு பட்டியலின சமூக இளைஞன் கூட பழகிறது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி பிடிக்காமல் இருந்ததுக்கு நிச்சயமாக அந்த பெண்கிட்டையும் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த பையன் உனக்கு வேண்டாம், அந்த பையன் கூட பழகாதன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு கேட்டிருக்காது. இப்போ இந்த விஷயத்தில் அப்படி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா கேட்கல. ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் கவின்குமார் கிட்ட சுஜித்தினுடைய அக்கா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அதற்கான சாட்சியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போது அந்த பொண்ணு கேட்கல. திருப்பி இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. சுஜித்தே சொல்லியிருக்காரு, அவரும் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. அதை கவின்குமாரும் கேட்கல. ஸோ அவங்க பொண்ணும் கேட்கல, கவின்குமாரும் கேட்கல. இப்போ கொல்லப்பட்டது கவின்குமார் அவர்கள். இதில் அந்த கவின்குமாரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பையன் மட்டும் சாகணுமா, உன் பொண்ணையும் நீ கொண்டிருந்தனா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்தின் முன்னாடி அது தவறு தான். ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி பரவாயில்ல, அவளை மட்டும் வெட்டமா அவங்க பொண்ணையே கொண்டாலும் அது தவறு தான். இன்னொன்று, ஆணவ கொலை செய்யக்கூடிய இந்த கோமாளிகள், இந்த முட்டாள்கள் இதுக்கு முன்னாடி அவங்க பெற்ற பொண்ணையை கூட கொண்டிருக்காங்க. அதனால் அவர்கள் அதை கொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. பல இடங்களில் ஆணவ கொலை பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சொந்த பொண்ணையே கொண்டிருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் அவருடைய ஆதங்கம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, என் பையன் காதலிச்சதுக்காக என் பையன் மட்டும் தான் சாகணுமான்னு கேட்குறாரு. அவங்களுடைய அம்மா கவின்குமார் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கவின்குமாரை பேச வர சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு. சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நடந்துட்ட வாய்ப்பு அவங்க தான் எனக்கு முழு காரணம். அவங்க பதவி எடுக்கிறத அடிக்காங்க, அனுபவிப்பாங்க. சரி, அந்த பொண்ணு கவின்குமார் அவ்வளோ விரும்பி இருக்கா? இவங்க அப்பா அம்மா எதிர்த்ததையும் தாண்டி, எல்லாரும் வேணாம் வேணான்னு சொன்னதையும் தாண்டி கவின்குமாருக்கு பேசியிருக்கு. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தம்பிக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், எல்லாத்தையும் தாண்டி கவின்குமாரை ஃபோன் பண்ணி வர சொல்லி பேசின
அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவின்குமாரை காதலிக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. இந்த காட்சியை நம்ம அப்படி நினச்சி பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய கடைசி காட்சி மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் இருக்குது. நீ வந்து குடும்பமானதை காப்பாற்றுறதுக்காக நீதாம்மா இதை செய்யணும், நீதாம்மா வந்து இப்படி பொய்யா ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற இடத்துக்கு இப்போ வந்து கொண்டு வந்திருக்கதா தெரிய வருது. இதில் உண்மையாகவே இந்த உயிரிழந்த கவின்குமாருக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னா அந்த பொண்ணு நடந்த உண்மைகளை சொல்லியிருக்கணும். அது எப்படிங்க ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு விரும்பாமல் இத்தனை வருஷமாக ஒன்றா புகைப்படம் எடுத்துக்கிட்டது கூட நான் வந்து பெரிய விஷயமா பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயங்களில் சேர்ந்து பழகிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், பின்னாடி அந்த பொண்ணு நீ எனக்கு வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கு முழு உரிமை இருக்குது. ஒருத்தங்க வந்து முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஒன்றா சுற்றினாங்க அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. எப்போ வேணாலும் உன்னை எனக்கு பிடிக்கல, நீ லைஃப் விட்டு போயிருன்னு சொல்கிறதுக்கு உரிமை 2 பேருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் தற்போது வரை காதலிச்சுட்டு இருந்தாங்களா, தற்போது வரை அவர்கள் வந்து ஒன்றா இருந்தாங்களா அப்படின்னா நமக்கு அது தெரியாது. ஆனால் அப்படி வந்து தன்னோட பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பையன் வந்து பின்னாடியே சுற்றுறான், அந்த பொண்ணை வந்து விடாமல் டார்ச்சர் பண்ணி காதலிக்க வற்புறுத்துறான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் போலீஸுங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாதா? அவங்க வெறுமனை வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் நினச்சா ரொம்ப எளிமையாக கைது பண்ணியிருக்க முடியும். இப்போ அந்த பையனோட குடும்பத்தில் அவர்கள் வந்து அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒன்றும் பெரிய வந்து அதிகார பலம் படைத்த குடும்பம்லாம் ஒன்றும் இல்லையே. அவர்கள் வந்து லாபி பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவங்க வீட்டில் வந்து ஒரு எம்பி இருக்கார், இல்லை எம்எல்ஏக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் ஒன்றும் அவர்கள் வந்து அதிகாரம் படைத்த நபர்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த பையனை ரொம்ப சுலபமாக கைது பண்ணியிருக்க முடியும். ஒரு ஆற்றாமையில் அந்த பையனை எதுவுமே பண்ண முடியலைங்க, நம்ம வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படிலாம் நீங்கள் இங்கே நடக்கலை. நீ போய் எங்கள் பொண்ணுகிட்ட பேசுறதாங்கிற அந்த ஒரு ஆணவத்தில் நடந்த விஷயம் தான் இந்த கொலை. அதனால இது ஆணவ கொலை. சரி, அப்படியே அந்த கவின்குமார் வந்து உண்மையிலேயே இந்த பொண்ணை வந்து அவன் டார்ச்சர் பண்ணி தான் பேசினான் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 2 பேர் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருந்த கவின்குமார் தானே சுர்ஜித் வந்து இப்படி பேச்சுவாக்கில் வெளியே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இது நிச்சயமாக வந்து இவங்க சொல்லக்கூடிய கதையை நம்புற மாதிரியே இல்லை. இருந்தாலும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போய் சட்டத்தின் முன்னாடி இதே பொண்ணு வந்து இல்லை நான் காதலிக்கிறேன்னு சொன்னால் நீதிபதி நம்பி தான் அவன் வர வழி இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி எமோஷன் ரீதியில் அவர்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க. ஆதாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவள் பார்ப்பாங்க. காதலிச்சதுக்கு எதுங்க ஆதாரம்? அது வந்து 2 பேரோட மன சம்மந்தப்பட்டது. நான் வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, நான் அவனை காதலிக்கலன்னு சொன்னால் நம்பிட்டு தான் நம்ம போய் ஆகணும். அதை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்பைவரெல்லாம் பார்க்க முடியாது அங்கே போயிட்டு. ஆனால் இதில் நாம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சாதி வெறி தற்கூரிகள் கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு இன்னை வரைக்கும் சுர்ஜித்தின் பக்கம் நின்று பேசக்கூடிய நபர்கள்ட்ட நான் சில விஷயங்கள் கேட்குறேன். நீ எதுக்கு எச்சரிச்சும் போகலை, நீ எதுக்கு வந்து அந்த வீட்டில் சொல்லியும் கேட்கல, அதனால தான் இன்றைக்கி உன் உயிர் போச்சு அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே. அந்த பையன் செஞ்ச தவறு அப்படிங்கிறது அந்த பொண்ணை வந்து விரும்பியதோ இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன தவறு அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பட்டியலின சமூக ஒரு இளைஞன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அதுவே பிற்படுத்தப்பட்டதான், பேக்வேர்டு தான், அது ஒன்றும் ஃபார்வேர்டெலாம் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அதுவும் எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட. இதை நான் குறைவாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து ஷெடியூல் காஸ்ட்னா என்னமோ வந்து ரொம்ப அவர்கள் தாழ்த்தப்பட்டவங்க, எம்பிசி பிசினா வந்து ஏதோ அவர்கள் உயர்ந்த, அப்படிலாம் இல்லை. ஃபார்வர்டு காஸ்ட்னா உயர்ந்தவங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு மேலேயும் ஒரு அடுக்குகளில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் எல்லாருமே இங்கே. அதனால தான் அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ஒன்று வந்து கொடுக்கப்படுது, எம்பிசிக்கும் கொடுக்கப்படுது, பிசிக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஸோ அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிப்பதில், அவர்கள் இருவரும் பழகுவதில், 2 பேரும் திருமணம் செய்து கொள்வதற்காக பழகுவதில் என்ன சிக்கல்? நடைமுறை சிக்கல் ஒன்று சொல்லுங்கள். இதை பண்ணக்கூடாதுப்பா, இதை பண்ணுறது சரியில்லை. ஒரே சமூகத்தில் பொண்ணு இல்லைன்னு கேட்குறானுங்க முட்டாள்கள். உன் சமூகத்தில் பொண்ணு இல்லையா? நீ இருக்கிற பட்டியல் சமூகத்திலே உனக்கு பொண்ணு இல்லையா? எதுக்கு நீ வந்து மாற்று சமூகத்துக்கு வர? இது மாதிரி ஒரு அறிவே இல்லாத, மூளையே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட் வைக்க முடியுமாங்க எங்கேயாச்சும்? எதுக்கு நீ வந்து இந்த பொண்ணு நீ காதலிக்கிறேன்னு கேட்குறான். ஒரு சமூகத்தை பார்த்து தான் வந்து நம்ம காதலிக்கணுமா அப்படின்றது தெரியல. திருமணம் அப்படி நீங்கள் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மேட்ரிமோனியல் போனீங்கன்னா ஒரு சமூகத்தின் பேர்லேயே மேட்ரிமோனியல் இருக்குது. எனக்கு இந்த சமூகத்தினுடைய பெண் வேணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அது தப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம், சட்டம் கொடுத்துருக்க உரிமை. நீ யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல, அது அவங்கவுங்க முடிவு தான். அதே மாதிரி தான் ஒரே சமூகத்தில் திருமணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கோ, மாற்று சமூகத்தில் திருமணம் பண்ணுறதுக்கும் அதே நபர்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ ஒரே சமூகத்தில் திருமணம் பண்ணுறேன்னா அவன்கிட்ட போய் நீ ஒரு சாதி வரியண்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற, யாரும் கேட்கல. அதே தான் மாற்று சமூகத்தில் பண்ணுறவனா அப்படியே விட்டுறணும், அங்கே போய் நீ கேட்டுட்டு இருக்கக்கூடாது எதுக்கு நீ மாறி பண்ணுறன்னு. 2 பேருமே வந்து 18 வயதுக்கு மேலானவங்க தானே, 18 வயது கூட இல்லை, 28 வயதாச்சு 2 பேருக்குமே. அப்போ அவர்களுக்கு வந்து சமூகத்தை பற்றின புரிதல் இல்லையா? நீங்கள் சொல்கிறது அவங்க மண்டையில் ஏறாதா? வீட்டில் வந்து நீங்கள் பேசலாம், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பையன் நமக்கு வேண்டாம், நீ வேறு சாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து மரியாதை இருக்காது, எனக்கு மானம் போயிடும், மரியாதை போயிடும், நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்பாரி வை, காலில் விழுந்து ஆளு, அது உனக்கு வந்து உரிமை இருக்குது. அது கேட்குறது கேட்காம இருக்குது அந்த பொண்ணோட உரிமை. நம்ம வாழ்க்கை நம்ம எடுக்கிறதா முடியும்னு அந்த பொண்ணு தெளிவோடு இருந்துச்சுன்னா
உன்னோட அந்த பிரெயின் வாஷிங்லாம் அது ஒத்து வராது. அந்த பொண்ணு இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் மூடிட்டு உட்காருங்க அப்பான்னு சொல்லிடும். அது வேற விஷயம். ஒருவேளை இல்லை அப்பா நம்ம மேலே அக்கறை இருக்குது, அப்பா நமக்கு நல்லது தான் பண்ணுவார், அந்த பொண்ணு முடிவு எடுத்துச்சுன்னா எனக்கு நீ வேண்டாம்ப்பா நான் எங்கள் அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த பையன் வந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான்னா வழக்கு பதிவு பண்ணுங்க, அந்த பையனை வந்து கைது பண்ணுங்க. என் பொண்ணை வந்து யூடிசிங் பண்ணுறான், ஸ்டாக்கிங் பண்ணுறான், நீங்கள் வழக்கு கொடுக்க முடியுமே? அந்த பையனோட வாழ்க்கையும் அப்புறம் பிரச்சனைக்குள்ளே தான் ஆகுது. அதில் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பையனை வந்து சிறைக்கு தள்ளியிருக்கலாமே, உங்கள் பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பையன் சுற்றினா அப்படின்னா. அதை செய்யாமல் கொலை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என் அம்மா அப்பா நிம்மதியாக இருப்பாங்கன்னு அந்த சுஜித் அப்படிங்கிற அந்த ஒரு சாதி வெறியன் சொல்கிறான் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அவனை கொண்டாடுறது ஒரு கூட்டம் இருக்குது, அதுதான் இங்கே எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்படி நம்ம அதை கொண்டாட முடியும்? இது வந்து எப்படின்னா ஒரு விபத்து மாதிரி சொல்கிறாங்க. 8 மணிக்கு மேலே சின்ன பசங்க பெண்கள்லாம் வந்து வெளியே போகாதீங்கன்னு சொல்லி வீட்டில் ஒரு பெரியவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு ஒரு பெண் வந்து போயிட்டு பொருள் வாங்க போகிறாங்க. அப்போ அந்த போன இடத்துல அவர்கள் வந்து ஒருத்தன் கடத்திட்டு போய் கற்பழிச்சு கொண்டுட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அப்படி செஞ்சவனை தப்பு சொல்லாமல் 8 மணிக்கு மேலே வெளியே போகாது நான் அப்போயே தாத்தா சொன்னார் நான் கேட்டானா நான் இப்படின்னு புலம்புனா அது எப்படிங்க? அதாவது ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு நடைமுறையாக பண்ணுறது ஓகே, பட் இதெல்லாம் ஒருத்தனோட தனிப்பட்ட தவறு இல்லையா? நீங்கள் அந்த பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லையே. சாதின்னு ஒன்று கிடையாதுப்பா, இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசிகிட்டு இருக்கிறது அவசியம் இல்லைப்பா, எல்லா சமூகமும் வந்து ஒன்று தான். நீங்கள் ஒருத்தனோட முகத்தை பார்த்து என்ன சமூகம்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் இப்போ ஆப்பிரிக்கர்கள் கருப்பாக இருப்பாங்க, பிரிட்டிஷர்கள் வந்து வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது இல்லை. அப்போ அவங்க முகத்தை பார்த்த உடனே நமக்கு யாருன்னு தெரியுது. அது வேற. அவர்கள் வந்து வாழக்கூடிய பகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய அந்த புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உடல் அமைப்பே மாறுது, நம்மளால் அடையாளப்படுத்த முடியுது. அட்லீஸ்ட் அவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான், உடல் உறுப்புகள்லாம் சமம் தான், பட் இருந்தாலும் அடையாளப்படுத்தவாச்சும் முடியுது இவங்க வேற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் எப்படி நீ சாதியை கண்டுபிடிப்ப? நான் நேற்றே வீடியோவில் பேசியிருந்தேன், 2 பேரோட முகத்தையும் நான் போட்டேன் அப்படின்னா எப்படி உன்னால் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியும்? இப்போ இந்த சமூகம் அவன் வேறு சமூகம் சொல்ல முடியுமா? சும்மா அந்த படத்தில் சொல்லலாம் அவனுக்கு காது இந்த மாதிரி இருக்கும், மூக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. இயல்பில் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதன் அடிப்படையில் எந்த காரணத்திற்காக மாற்று சமூக ஒரு இளைஞரை இல்லை ஒரு பட்டியல் சமூக இளைஞரை கல்யாணம் பண்ணக்கூடாது காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்கிறீங்க? அந்த பெற்றோர்களை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குல்ல, அவர்கள்ட்டே நான் கேட்குறேன், சொல்லுங்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசன் சொல்லுங்கள். இதனால் இந்த விஷயத்தினால நீங்கள் வந்து மாற்று சமூகத்தில் பெண் எடுக்கக்கூடாது இல்லை பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்கவுங்க சமூகத்திலே பண்ணிக்கணுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். அடிப்படையில் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம்னு ஒன்று. இப்போ வேணா ஒரு சமூகத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், திருமண முறைகள் இருக்கும், ஒரு சமூகத்துக்கும் தாலியே வந்து மாறுபடும். இதெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா, நம்ம ஏற்றுக்கலாம். நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த ஒரே சமூகம் நீங்கள் இப்போ எந்த சமூகத்தாலும் எடுத்துக்கங்களேன், அந்த ஒரே சமூகம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே வழிபாட்டு முறை இதே கலாச்சார முறைகள்லாம் நீங்கள் பின்பற்றி வந்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி அது வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ அது வேறு மாதிரி இருக்கும். முன்னாடி எப்படி பண்ணாங்க, நாங்கள் இப்படி மாற்றி பண்ணிக்கிட்டோம். மாற்றுறீங்கல்ல, மாற்றுறது என்னமோ வந்து பெரிய ஒரு கொலை குற்றம் கிடையாதுங்க. கலாச்சாரங்கள் வழிபாடுகள் மாறுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது மாறுறதுன்றதை விட அதை அப்டேட் தான் நம்ம பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? அதை வந்து முன்னோக்கி தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்போ அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ 2 சமூகத்திலேருந்து ஒருத்தங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் வந்து திருமண முறை வேறையாக இருக்கும், இருந்துட்டு போட்டோம். இதில் என்ன அதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? அது இல்லை பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த முறைப்படி திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். அது எல்லாமே மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தானே. நமக்கு மேலே ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் நிர்ணயிச்சுட்டு போனது நம்ம இப்படி தான் வாழணுங்கிற கடிவாளம் போட்டு வாழ வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஒரு உயிரே வந்து நீங்கள் போக கொடுத்துட்டு அந்த பக்கம் நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, பொண்ணு சரிதான் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அவர்களுக்காக நான் கேட்குறேன். அப்படி வந்து உங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறைகளில் வாழ்வியல் முறைகளில் என்ன நீங்கள் பெருசாக வந்து மாறப்போகுது? இன்னொரு சமூகத்தை திருமணம் பண்ணுறது மூலமாக 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், உடுக்கிறது கூட, இதுதான் மனித அடிப்படை தேவை. இதுக்கு வந்து எல்லா மனித சமூகமும் வேலை செய்யணும். வேலைக்கு போனால் தான் காசு கிடைச்சது இது எல்லாமே கிடைக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா கூட இதில் குழப்பமே இல்லையே. இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகளுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் இளவரசன் திவ்யாவோட கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2012-13 காலகட்டம் தருமபுரி பகுதியில் நடந்தது. அந்த விஷயங்களில் கூட அந்த இளவரசன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு குடிகாரங்க, அந்த பையன் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கியவன், அப்போது எங்களோட சமூக பொண்ணை வந்து அவன் வந்து கவரை பார்க்குறான், அவன் வந்து இதன் மூலமாக வாழ்க்கையில் வந்து முன்னேற பார்க்குறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது வேறு விஷயம். அது வந்து சரியாக தப்புன்னா தவறு. அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க, ஏமா அந்த பையன் கூட போனால் நீ கஷ்டப்படுவேன், பொருளாதார ரீதியாக நீ கரெக்டாக வாழ முடியாது, உனக்கு பின்னாடி நீ இப்போ எடுத்த முடிவு தப்புன்னு உனக்கு தோணும், 10 வருஷம் கழிச்சு நீ ஃபீல் பண்ணுவேன், ஏன்டா அந்த பையன் வந்தோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு கூட விடிய உட்காந்து பேசி புரியவை. அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த பொண்ணை நீ பிரெயின் வாஷ் பண்ணு தான் நான் சொல்கிறேன், அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அந்த பொண்ணு அதையும் தாண்டி நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா பண்ணி வச்சுட்டு போகிறது தான் உங்கள் வேலை. இது எப்படின்னா, இத்தனை நாள் ஊட்டி வளர்த்த என்னோட அம்மா அப்பா வந்து எப்படி நான் விட்டு கொடுக்கறது, இத்தனை நாள் என்னை வந்து பொத்தி பாதுகாத்த
என்ன ஒரு குலதெய்வமாக பார்த்துக்கிட்ட என்னோட பொண்ணை நான் எப்படி வந்து ஒரு மாற்று சமூக பையனுக்கு கொடுக்குறதுன்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா? அதே சமூகத்தில் கொடுத்தா மட்டும் அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருமா? இல்லை மாற்று சமூகத்தில் கொடுத்தா நல்லா வாழாதுன்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அப்படி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை ரொம்பலாம் பின்னாடி போகணும். ரிதன்யா இப்போ நடந்த சம்பவம், ஒரு பொண்ணும் பையனும் ஒரே சமூகம் தான், 2 பேர் செல்வந்தர்கள் தான், அவர்கள் வந்து சிறப்பான முறையில் வாழ்ந்தாங்களா? அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது காதல் திருமணம் எல்லாமே ரொம்ப சிறப்பான வகையில் இருக்குன்னு நான் சொல்ல வரல, அதுலேயும் சிக்கல்கள் இருக்கலாம். நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மேரேஜ் வந்து அதை விட மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படி நம்மளால் வந்து அதை வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இல்லை இது சரி இது தப்புன்றதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசன் இருக்க முடியுமா? ஒரு டேட்டா இருக்கா நம்மகிட்ட? அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. அகைன் அந்த பெற்றோரோட எமோஷனல் பிளாக்மெயில். அப்பா ஒன்று எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், இந்த அப்பாவுக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணு. அப்பாவுக்காக கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அப்பா வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அம்மா நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க முடியாத காலத்தில் இருப்பாங்கள்ல, கடைசி காலத்தில், அப்போ நம்ம அவங்க நல்லா பார்த்துக்கணும். அதுதான் வந்து நன்றி கடன். சின்ன வயசில் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு சோறு ஊட்டுறது, நம்மளை படிக்க வச்சது, நம்மளை ஒரு வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததெல்லாம் அம்மா அப்பா. அதற்கான நன்றிகள் காலத்துக்கும் இருக்கணும். அது அவர்கள் நமக்கு எந்த வழியில் கொடுத்தாங்களோ அதே வழியில் நம்ம திருப்பி செய்யணும். சரிங்களா? அவர்களை வந்து நம்ம பிற்காலத்தில் வந்து முதியோர் இடத்துல சேர்த்துறாம, ஆதரவு இல்லாமல் ரோட்டில் விட்டுறாம அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கணும். நம்ம இளையோராக இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி அவர்கள் முதியோராக இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும். இது இப்படி தான் நன்றி கடனை செலுத்த முடியும். நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், நீ வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னா அது தவறானது. அது நீங்கள் வந்து பாசத்தை வந்து ஒரு பணைய பொருளை வச்சு நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நன்றி கடன் அப்படி செலுத்த முடியாது. இதை பார்க்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்படிலாம் நம்ம நன்றி கடனை செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இன்றைக்கு இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் யுகம். இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் நம்ம அம்மா அப்பாக்களுக்கு தெரியாது, பெரும்பாலான அம்மா அப்பாக்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு, ஒரு சமூகத்தை பற்றின புரிதல் உள்ள அடிப்படையில் யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியுமா இல்லை அம்மா அப்பாவுக்கு தெரியுமானா, அவர்களினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பிற்போக்காக தான் இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நாமளே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் மாதிரி தான் இருந்திருப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? பட் இன்னைக்கு வந்து வெளியே வர்றோம், நம்ம அவர்களை மீறிய அளவில் நமக்கு சில அறிவுகள் வளருது. அது சுற்றுச்சூழல் தான் காரணம். நாம் எதை தேடி தேடி படித்தோங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் பழகிற இடங்கள் வந்து வேலையாக இருக்கும், நாம் வெளியூர்களுக்கு பயணிச்சிருப்போம் அதிகமாக. இதன் மூலமாக நமக்கு சில அறிவுகள் வந்து வளரும். ஆனால் கிடையாது, எனக்கு எவ்வளோ அறிவு வந்தாலும் என்னோட முட்டாள் அம்மா அப்பா சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னா அது சரியாக இருக்காது. நான் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு வெறுமனை முட்டாள்னு சொல்கிறேன்னு கோவப்பட வேண்டாம். நான் சொல்கிறது அப்படிங்கிறது சமூகம் சார்ந்த புரிதல்கள். இன்றைக்கு உலகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு ஊருக்காரன் என்ன நினைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறது மட்டுமே அவரோட வாழ்க்கையாக இருக்குல்ல. அது தவறுன்னு நான் சொல்ல வரேன். அந்த இடங்கள்ல இது சரியில்லை, நீங்கள் சொல்கிற சரியில்லை, ஒரு பகுத்தறிவோட ஒரு சுய சிந்தனையோட செயல்படணும். இது இளைய தலைமுறைகள் எடுக்க வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன்னா, அம்மா அப்பா நமக்கு நல்லது நினைப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாமே சரியாக நினைப்பாங்கன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. அவர்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்காது. அவர்கள் நல்ல எண்ணத்தில் பண்ணுவாங்க, ஆனால் நல்லது பண்ணுவாங்கன்ற உறுதி யாருக்குமே கிடையாது, எப்போவுமே கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சில முடிவுகளை வந்து பசங்களும் எடுக்கணும், பொண்ணுங்களும் எடுக்கணுங்கிறது தான் என்னோட கன்சர்ன். மறுபடியும் நான் அப்போதே கேட்ட அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். என்ன காரணத்திற்காக மாற்று சமூக ஒரு நபரை வந்து திருமணம் செய்வதில் சிக்கல் அப்படின்ற கேள்விக்கு நான் உட்காந்து யோசித்து பார்த்துட்டேன். எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. பார்க்குற நீங்களாவது சொல்லுங்கள், ஏன் வந்து மாற்று சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் செய்வது சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பொதுவான காரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான சிக்கல் இருக்கும். இன்றளவும் பட்டியலின சமூக மக்கள் ஒப்பீட்டளவில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை விட கீழே தான் இருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. பொருளாதார ரீதியில் சொல்கிறேன். அதாவது தனிநபராக நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பட்டியலின மக்கள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் பகுதிகள் அப்படிங்கிறது இன்றளவும் வீடுகள் சிறிய சிறிய வீடுகளாக இருக்கும், குடிசை பகுதியில் இருக்கும். நானே அதை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, அவர்கள் வந்து பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஆனால் அது தனிநபருக்கு பொருந்தாதே. பட்டியலின மக்கள்லேயே பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் இருப்பாங்களே, அப்போ அவர்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பெரிய அதிகாரம் படுத்த நபர்கள்லாம் இருப்பாங்களே, அப்போ அவர்கள் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் வந்து பட்டியலினம் அப்படிங்கிறது ஒரே இனமே முதல் கிடையாது. அது முதல்ல பட்டியலினம்னு சொல்கிறதே நான் வந்து கேவலமாக நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி செய்திகளே சொல்கிறாங்க, இவர் வந்து முக்குலப சமூகத்தை சார்ந்தவர், மரவர் சமூகத்தை சார்ந்தவர். எஸ்சிங்கிறது ஒரு சமூகமே கிடையாது. எஸ்சிங்கிறது ஷெட்யூல் காஸ்ட். எப்படி பிசி மாதிரியோ அவர்களுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்குது, பறையர்கள் இருக்குது. இப்படி சொல்லி தான் நம்ம அவங்க அடையாளப்படுத்தணும். அது என்ன எஸ்சி? அது எஸ்சினாலே என்னமோ வந்து ஒரு கீழான பெயர் மாதிரி ஒரு பார்வை வந்து எல்லார்ட்டையுமே இருக்குது. தென் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ எஸ்சி, அவங்க எஸ்சி கூட எக்கச்சக்கமான சாதிகள் இருக்குது. வெறுமனை வந்து பறையர்கள் தேவேந்திர வேளாளர்கள் மட்டும் இல்லை, அங்கே எக்கச்சக்கமான சாதிகள் இருக்குது. இப்போ எல்லாரையும் வந்து ஒரே குடைக்குள்ளே எஸ்சின்னு சொல்லி அழைக்கிறத முதல் நிப்பாட்டுங்க. அதுவே தவறு. தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்துங்க. அவர்களே அது விரும்புறது இல்லை. பட்டியல் இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத ஏன் வந்து தேவேந்திர குல சமுதாய மக்கள் வந்து இவ்வளோ தீர்க்கமாக கேட்குறாங்கன்ற ஒரு தேவை உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பையன் வந்து எஸ்சிங்கிறதுனால தானங்க அவன் வந்து வெட்டினா.
இது அவன் பட்டியல் கிடையாது, எஸ்சி கிடையாது அப்படிங்கும்போது பட்டியல் பிசிக்கு மாறிடுச்சுன்னா இதே வன்மை இருந்திருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? நீ எஸ்சி சமூகத்தில் இருந்தனால தான் நீ முன்னேறணுங்கிற மாதிரி சொல்லாதீங்க, அது வேற கதை. பிசியில் இருந்தாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான் அவர்கள் கேட்குறாங்க. அவர்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசலை, பட்டியல் வெளியீட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. அது ரெண்டும் குழப்பிக்க கூடாது, அது தனி டாபிக், அது அப்புறமா பேசுவோம். இப்போ விஷயம் என்னென்னா, அந்த சாதி வெறியர்களாக இருக்கிறீங்க இல்லையா, இப்போ கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் சுஜித்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க இல்லையா, அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதால் என்ன நடைமுறை சிக்கல், என்ன வாழ்வியல் சிக்கல்? இல்லை உனக்கு பயமாக இருக்கா, உன் சாதியில் உனக்கே பொண்ணு கிடைக்காம போயிடும்னு ஒரு பயமாக இருக்கா? அதையாவது ஓப்பனாக சொல்லிட்டு போ. நீங்கள்லாம் எங்கள் பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கடா பொண்ணுக்கு போவோம்னா அப்படியே கேட்டு தொலைங்க. எனக்கு புரியல, எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. இவங்க அவளை பார்த்தாலே ஒரு வெறுப்பாக இருக்குது, இப்படிலாம் பேசுகிறத பார்த்தாலே. அது வெளிப்படையான ஒரு விவாதத்துக்கு வந்து உள்ளாக்குங்க. இதுக்கு வந்து சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு சொல்லி தான் பல பேர் கேட்டுட்டு, ஆணவ கொலைக்குன்னு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றுங்க, அதற்கான நடைமுறைகள் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து அரசாங்கம் வந்து செய்யணும். அந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளே வந்து எல்லாருமே ஒரு சாதி ரீதியிலான ஒரு அரசியல் பண்ணுறதுனால என்னமோ தெரியல, இது இன்னும் ரொம்ப இறுக்கமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவமாக சாதி இன்றைய வரைக்கும் இருக்குது. இந்த பகுதிகளில் இந்த சமூகம் பெரும்பான்மை, அவர்களுக்கு சீட்டு. அந்த ஒரு சாதியை வந்து நம்ம என்ன தான் பண்ணாலுமே அவர்களுக்கான உரிமை பெறக்கூடிய இடத்துலையும் சாதி இருக்குது. நம்ம வந்து அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் அந்த அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு சில திட்டங்களை கொடுக்குறாங்க. அப்போ மக்களை வந்து சாதி ரீதியாக போலரைஸ் பண்ணுறதுக்கே இங்கே அரசாங்கன்ற ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குது. அப்படிங்கும்போது இதை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியாதுங்கிறது புரியுது. அதனால தான் நம்ம இதை ஒரு பொதுமக்கள்கிட்டே ஒரு விவாதமாக நம்ம பேசணுன்றதை நான் நினைக்கிறேன். இதில் சில பேர் வந்து கேட்பாங்க, சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இதை வந்து நீ செய்வியா, நீ வந்து சாதி பார்க்காம வந்து உன்னோட தங்கச்சி அக்கா இருந்துச்சுன்னா இன்னொரு பட்டியலின சமூக இளைஞனை வந்து காதலிச்சுன்னா நீ திருமணம் வச்சு வைப்பியா? நான் வைப்பேன், நான் வந்து கொடுப்பேன். அது நம்ம கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் இல்லை, அது அவர்கள் முடிவு எடுக்கிறது. அந்த முடிவுக்கு தடையாக இருக்க மாட்டேன்னா நம்ம சொல்லலாம். ஒன்று. அடுத்து, நீ வந்து அப்படி பண்ணுவியா? நான் செய்வேன். செஞ்சு காட்டணுன்றத ஒரு குறிக்கோளை வச்சு செயலாற்றணுன்ற அவசியம் இல்லை. காதல் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு மாற்று சிந்தனை கொடுக்காம சரியானது ஏதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா அவங்க இப்படி நினைப்பாங்க. இன்னொரு கேள்வி, இதுதான் நான் இறுதியாக சொல்ல வர விஷயம். ஊர் என்ன பேசும், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. ஒரு தனிநபரை ஒரு இடத்துல ஒரு தனிப்பட்ட அறையில் உட்கார வச்சு அவங்க நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்களால் சாதி சரியானது, சாதி பாகுபாடு தேவை அப்படின்னு பேசவே முடியாது. நீங்கள் பாருங்கள், நீயா நானா நிகழ்ச்சியில் இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட 1-to-1 டிபேட்லனாலும் சரி, அவர்களால் சாதி பார்க்கறது சரிதான், சாதி பார்த்து திருமணம் பண்ணுங்கிறதுக்கான கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. ஆனால் ஒரு கும்பலாக கோஷம் போடும்போது, இது மாதிரி கமெண்ட் போடும்போது சாதிக்கு ஆதரவாக பேசிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படியே இப்போது அந்த 4 பேர் யார்? சமூகத்தில் வந்து நம்ம அந்தஸ்தோடு வாழ முடியாது, சமூகத்தில் வந்து நம்ம சிறப்பாக வாழ முடியாதுன்னா சமூகம் யார்? நீயும் நானும் தான் சமூகம். இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அப்போது வந்து ஒரு 4 பேர் மாறினீங்கன்னா தானே 40 பேர் மாறுவாங்க. சமூகம்னா அது யாருன்னே தெரியலையே. இப்போ ஒருத்தங்கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும் பொழுது சாதி தவறுன்னு நமக்கு பேசி புரிய வைக்க முடியுது. ஒரு கூட்டத்தில் பொதுவாக ஒருத்தன் பேசும்போது அவனுக்கு எதிராக நிறைய கேள்விகள் வருது. எப்படி? அது எனக்கு புரியல. அப்போ முதல்ல நாம் அதை மாறுறோமா, நாம் அதை சரியான பாதைக்கு கொண்டு போகிறோமான்றதான் எல்லாருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு பாடம் எடுக்கணுங்கிறதான் நான் இதில் பார்க்குற விஷயமா இருக்குது. இன்னொன்று, ஒரு அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு அறிவுன்றது இருக்கிறது இல்லை. ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசன் கொடுக்கணும், ஒரு வேலை நம்ம சிந்திச்சு பார்த்து, ஆமாங்க ஏன் நம்ம சாதியை தூக்கி பிடிக்கிறோம், எதுக்காக நம்ம இது மாதிரி நம்ம சமூகத்தினுடைய தலைவர்களை பற்றி பேசும்போது நமக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறதுக்குனா அடிப்படை காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு உணர்ச்சியாக மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு பெருசாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். கொஞ்சம் வந்து பல விஷயங்களை தேடி படிங்க, உண்மையை தேடி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க நமக்கு வந்து வீட்டில் பக்கத்து 4 பேர் எப்படி நினைப்பாங்க, 4 பேர் பேசுகிறாங்க அதனால நம்ம பெரிய ஆள், 4 பேர் நம்மளை பெருமைக்குரியவன்னு சொன்னதுனாலே பெரிய ஆளுங்கிறத இல்லாமல் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஒரு மூலன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி சிந்திச்சு பாருங்கள். எது பெருமை, எது வந்து நமக்கு வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துறதுக்கு வந்து பயன்படுது. சாதி தலைவர்களாக கொண்டாடக்கூடிய நபர்கள் சாதியை தூக்கி வச்சு தான் அவர்கள் வந்து பெரிய ஆள் ஆனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து அவங்கவுங்க சிந்திச்சு ஒரு முடிவு எடுங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி.